நம்பிக்கையினால உங்களுக்கு ஒரு மேன்மை பாராட்டலும் கையை தட்டுங்களேன். வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. என்ன மேன்மை பாராட்டல்? நான் இப்போ இருக்க மாதிரி என்ன பண்ண மாட்டேன், என் சபை இன்னைக்கு இருக்க மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம், நாங்கள் பெருக்கத்தோடு இருப்போம், நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம் அப்படிங்கிற மேன்மை பாராட்டல் என்ன செய்யணுமா? பிரைஸ் காட். அதாவதுங்க, ஒரு 50 பேர் இருக்கும்போது ஒரு 500 பேர் இருக்கிற மாதிரி ஒரு மேன்மை வசனம் சொல்லி கொடுக்குதுங்க. மேன்மை பாராட்டலை நம்ம என்ன பண்ணணுமா? முகத்தில் காமிக்கலாமா? அந்த மேன்மை பாராட்டலை கொஞ்சம் காமிக்கலாம் பார்ப்போம். அப்படி ஒரு ராஜ தோரணைய. பிரைஸ் காட். ரொம்ப கஷ்டம்னு ஆண்டவர் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதாவது சிங்காசனம் மாதிரி ஒரு சேரை போட்டு ஒரு கிரீடத்தையும் வச்சுட்டு ஒரு அரண்மனையும் கொடுத்துட்டு குதிரை வீரர்கள் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் தோரணையை காமிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம். எதையுமே கொடுக்காம சும்மா உட்காந்துட்டு அப்படி ஒரு தோரணையை அதுக்கும் ரெடியாக இருக்கு. இதுதான் மேன்மை பாராட்டல். எல்லாம் வந்துட்டேன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமே. ஆனால் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வார்த்தையை கொண்டு ஒரு மேன்மை பாராட்டல் நமக்கு உண்டாகணும். என்கிட்ட வார்த்தை இருக்குங்கிற அந்த தைரியமும் அந்த மேன்மை பாராட்டல் நமக்கு என்ன செய்யணும்?